இந்திய அரசியல் அமைப்புனா என்ன? அது வெறும் சட்டமெல்லாம் இருக்கிற ஒரு புக் மட்டும்தானா? இல்லவே இல்ல. அது ஏகப்பட்ட மொழிகள், மதங்கள், கலாச்சாரங்கள்னு இருக்கிற ஒரு பெரிய தேசத்தை எப்படி ஒன்னா இணைச்சு வழிநடத்தணும்னு சொல்ற ஒரு மாஸ்டர் ப்ளூ பிரிண்ட். ஒரு சட்ட புத்தகத்தை தாண்டி அது எப்படி ஒரு தேசத்தோட ஆன்மாவா இருக்கு? அந்த ப்ளூ பிரிண்டோட புத்திசாலித்தனத்தையும் ஆழத்தையும் தான் நாம இன்னைக்கு விலாவாரியா பார்க்க போறோம். சரி வாங்க ஆரம்பிக்கலாம். இந்த பெரிய டாபிக்கை நாம 5 முக்கிய பகுதியா பிரிச்சு பார்க்க போறோம். முதல்ல நம்ம அரசியல் அமைப்பு ஏன் இவ்ளோ ஸ்பெஷல்னு பார்க்க போறோம். ரெண்டாவது, இத பேஸ் பண்ணி வேலை செய்யற நம்ம அரசாங்கங்கிற மிஷின் எப்படிப்பட்டது. மூணாவதா, ஒரு பக்கம் ஸ்டேபிளா இருக்கணும், இன்னொரு பக்கம் காலத்துக்கு ஏத்த மாதிரி மாறணும். இந்த ரெண்டுக்கும் நடுவுல எப்படி ஒரு பேலன்ஸை கொண்டு வராங்க. நாலாவது, இந்த அரசியலமைப்போட ஆன்மான்னு சொல்லப்படுற விஷயங்கள் என்ன. கடைசியா, இந்த விலை மதிப்பில்லாத ப்ளூ பிரிண்ட்டை பாதுகாக்கிறவங்க யாரு. முதல்ல நம்ம அரசியலமைப்பு ஏன் மத்த நாடுகள் மாதிரி இல்லைன்னு பார்ப்போம். அது ஏன் அவ்வளவு பெருசா இருக்கு, அது எப்படி உருவாச்சுங்கிறதுக்கு பின்னால ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான கதை இருக்கு. இது வெறும் சட்டங்களோட தொகுப்பு இல்ல, ஒரு தேசத்தோட கனவுகளோட தொகுப்பு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். 1947ல இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சப்போ என்ன நிலைமை? நூத்துக்கணக்கான சமஸ்தானங்கள், கணக்கே இல்லாத மொழிகள், மதங்கள், சாதிகள், கலாச்சாரங்கள், ஆயிரக்கணக்கான வருஷமா பிரிஞ்சு கிடந்த ஒரு நிலப்பரப்ப ஒரே நாடா ஒரே சட்டத்துக்கு கீழே கொண்டு வரது நினைச்சு பார்க்கவே முடியாத ஒரு டாஸ்க் இல்லையா? இதான் நம்ம தலைவர்கள் சந்திச்ச ஒரு இமயமலை மாதிரி சவால். இதுக்கு அவங்க கொடுத்த பதில் அந்த சவாலை விட ஆச்சரியமானது. நம்ம அரசியல் அமைப்பு தான் உலகத்திலேயே ரொம்ப நீளமான எழுதப்பட்ட அரசியல் அமைப்பு. ஸ்டார்டிங்ல 395 ஆர்டிகிள்ஸ் இருந்துச்சு. பல திருத்தங்களுக்கு அப்புறம் இப்ப கிட்டத்தட்ட 470 ஆர்டிகிள்ஸ் இருக்கு. அதனால தான் இதை யானை சைஸ் டாக்குமெண்ட்னு சொல்லுவாங்க. ஒரு கம்பேரிசனுக்கு அமெரிக்காவோட கான்ஸ்டிடியூஷன்ல வெறும் 7 ஆர்டிகிள்ஸ் தான் இருக்கு. ஆனா எதுக்கு இவ்ளோ பெருசா எழுதணும்? இப்போ இந்த ஸ்லைட பாருங்க. இது ஏன் இவ்ளோ பெருசா இருக்குங்கிறதுக்கு காரணம் இருக்கு. சும்மா ஏதோ எழுதல, நல்லா யோசிச்சு தான் பண்ணிருக்காங்க. ஒன்னு, நம்ம நாட்டோட சைஸும் டைவர்சிட்டியும். காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு தேவை இருக்கு. ரெண்டாவது, பிரிட்டிஷ்காரங்க கொண்டு வந்த 1935 ஆக்ட். அதுவே ஒரு பெரிய டாக்குமெண்ட். அதுலேருந்து நிறைய எடுத்துக்கிட்டோம். மூணாவது, அமெரிக்கா மாதிரி சென்ட்ரலுக்கு ஒன்று ஸ்டேட்டுக்கு ஒன்றுன்னு தனித்தனி கான்ஸ்டிடியூஷன் இல்லை, எல்லாத்துக்கும் சேர்த்து ஒன்னே ஒன்று தான். கடைசியா, இதை எழுதின டாக்டர் அம்பேத்கர் மாதிரி ஆட்கள் பெரிய சட்ட வல்லுநர்கள். அதனால சின்ன சந்தேகம் கூட வரக்கூடாதுன்னு எல்லாத்தையும் ரொம்ப விளக்கமா எழுதிட்டாங்க. நம்ம அரசியலமைப்பை உருவாக்குனவங்க புதுசா எதையும் கண்டுபிடிக்கல. அவங்க ரொம்ப ஸ்மார்ட்டான ஆர்கிடெக்ட்ஸ் மாதிரி. உலகத்துல இருக்கிற பெஸ்ட் கான்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாத்தையும் படிச்சாங்க. பிரிட்டன் கிட்ட இருந்து பார்லிமெண்ட் சிஸ்டத்தையும், அமெரிக்கா கிட்ட இருந்து அடிப்படை உரிமைகளையும், அயர்லாந்து கிட்ட இருந்து அரசுக்கான வழிகாட்டுதல்களையும் எடுத்துக்கிட்டாங்க. இப்படி ஒவ்வொரு நாட்டில இருந்தும் பெஸ்டான விஷயங்களை எடுத்து அப்படியே காப்பி பண்ணாம நம்ம ஊரு சூழலுக்கு ஏத்த மாதிரி மாத்தி ஒரு சூப்பரான மிக்ஸை உருவாக்குனாங்க. அதனால இத கடன் வாங்கின அரசியலமைப்புன்னு சிலர் கிண்டல் பண்ணாலும் உண்மையில இது ஒரு செம்ம புத்திசாலித்தனமான தொகுப்பு. ஓகே, நம்ம அரசியலமைப்பு ரொம்ப பெருசு, அதுல நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குன்னு பார்த்தாச்சு. இப்போ அந்த ப்ளூ பிரிண்ட் வச்சு உருவாக்குன நம்ம கவர்மெண்ட்ன்ற மிஷன் எப்படி வேலை செய்யுது, அதோட முக்கியமான பார்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. நாம அமெரிக்கா மாதிரி பிரசிடென்ட்டை நேரடியா தேர்ந்தெடுக்கிற சிஸ்டத்தை எடுத்துக்கல. அதுக்கு பதிலா பிரிட்டிஷ் பார்லிமெண்டரி சிஸ்டத்தை தான் ஃபாலோ பண்றோம். அப்படின்னா என்ன? சிம்பிள். நாம எம்பிக்களை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறோம். யாருக்கு பார்லிமெண்ட்ல மெஜாரிட்டி இருக்கோ அவங்க அரசாங்கத்தை அமைப்பாங்க. பிரைம் மினிஸ்டரும் மத்த மினிஸ்டர்ஸும் தங்களோட ஒவ்வொரு செயலுக்கும் பார்லிமெண்ட்டுக்கு பதில் சொல்லியே ஆகணும். பார்லிமெண்ட் நினைச்சா அரசாங்கத்தை கலைச்சிடவும் முடியும். இந்த சிஸ்டம் அரசாங்கம் சர்வாதிகாரமா மாறாம மக்களுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டதா வைக்குது. இதுதான் நம்ம கான்ஸ்டிடியூஷன்லயே ரொம்ப யூனிக்கான ஒரு விஷயம். ஃபெடரல் சிஸ்டம்னா என்ன? அமெரிக்கா மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் பவர்ஸை பிரிச்சு கொடுக்கறது. ஆனா இந்தியா ஒரு பக்கா ஃபெடரல் நாடு கிடையாது. இங்க பவர்ஸை பிரிச்சிருந்தாலும் சில முக்கியமான விஷயங்கள்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் ஸ்ட்ராங். இது ஒரு பெரிய குடும்பம் மாதிரி நினைச்சுக்கோங்க. வீட்ல பசங்களுக்கு மாநிலங்கள் நிறைய சுதந்திரம் இருக்கும். ஆனா முக்கியமான முடிவெடுக்கிற அதிகாரம் பெற்றோர்கிட்ட மத்திய அரசுக்கு தான் இருக்கும். நாட்டோட ஒற்றுமைக்கு இது ரொம்ப அவசியம்னு நம்ம தலைவர்கள் நினைச்சாங்க. இந்த டேபிள பாத்தீங்கன்னா அந்த பேலன்ஸ் சூப்பரா புரியும். லெஃப்ட் சைடுல இருக்கிறதெல்லாம் ஸ்டேட்ஸ்க்கு பவர் கொடுக்கிற ஃபெடரல் அம்சங்கள். 2 கவர்மெண்ட், பவர் ஷேரிங், தனியான கோர்ட்ஸ்னு. இப்போ ரைட் சைடுல பாருங்க, இதெல்லாம் நாட்டை ஒன்னா சேர்த்து வைக்கிற அம்சங்கள். ஸ்ட்ராங்கான சென்ட்ரல் கவர்மெண்ட், ஒரே கான்ஸ்டிடியூஷன், சிங்கிள் சிட்டிசன்ஷிப், எமர்ஜென்சி சமயத்துல எல்லா பவரும் சென்ட்ரலுக்கு போறதுன்னு. இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற இழுபறி தான் நம்ம அரசியலமைப்போட சிறப்பே. இப்போ நாம கான்ஸ்டிடியூஷனோட ஒரு முக்கியமான பகுதிக்கு வர்றோம். ஒரு நாட்டுக்கு ரூல்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா, ஸ்டேபிளா இருக்கணும். அதே சமயம் காலம் மாற மாற அதுவும் மாறணும் இல்லையா? இந்த 2 ஆப்போசிட் விஷயத்தையும் நம்ம ஆளுங்க எப்படி ஒரே சிஸ்டம்ல கொண்டு வந்தாங்க? அவங்களுக்கு 2 எக்ஸ்ட்ரீமும் வேணான்னு தோணுச்சு.
அமெரிக்கா மாதிரி மாத்தவே முடியாத அளவுக்கு ரொம்ப ரிஜிடா இருந்தா காலத்துக்கு ஏத்த மாதிரி அப்டேட் பண்ண முடியாது. அதே சமயம் பிரிட்டன் மாதிரி ரொம்ப ஈஸியா மாத்த முடிஞ்சா ஆட்சிக்கு வர்றவங்க அவங்க இஷ்டத்துக்கு மாத்திருவாங்க. சோ இந்தியா ஒரு நடுவழியை கண்டுபிடிச்சது. நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல சில விஷயங்களை பார்லிமெண்ட்ல சிம்பிள் மெஜாரிட்டில மாத்தலாம். சில முக்கியமான விஷயங்களை மாத்த ஸ்பெஷல் மெஜாரிட்டி வேணும். இன்னும் சில முக்கியமான விஷயங்களை மாத்த ஸ்பெஷல் மெஜாரிட்டியோட பாதிக்கு மேல ஸ்டேட்ஸ் ஓகே சொல்லணும். இப்படி ஸ்டேபிளாவும் அதே சமயம் ஃபிளெக்சிபிளாவும் இருக்கு. அதே மாதிரி இன்னொரு சூப்பரான பேலன்ஸ் எங்க இருக்குன்னா பார்லிமெண்டோட பவருக்கும் சுப்ரீம் கோர்ட்டோட பவருக்கும் நடுவுல தான். பிரிட்டன்ல பார்லிமெண்ட் தான் பாஸ். அவங்க போட்ட சட்டத்தை கோர்ட் ஒண்ணுமே கேட்க முடியாது. அமெரிக்கால சுப்ரீம் கோர்ட் தான் பாஸ். பார்லிமெண்ட் போட்ட சட்டம் சரியில்லைன்னா அதை தூக்கி போட்டுடுவாங்க. இந்தியா என்ன பண்ணுச்சு? ரெண்டையும் கலந்து ஒரு சிஸ்டம் கொண்டு வந்துச்சு. இங்க பார்லிமெண்ட் சட்டம் போடலாம், ஆனா அந்த சட்டம் கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிரா இருந்தா அதை கேன்சல் பண்ற பவர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்கு. அதே நேரம் கோர்ட் தீர்ப்பை சரி செய்ய பார்லிமெண்டால கான்ஸ்டிடியூஷனே திருத்த முடியும். யாருமே தனியாள் இல்ல, ஒருத்தர் பேலன்ஸ் பண்றாங்க. இந்த பேலன்ஸை சரியா புரிஞ்சுக்க ஆர்டிகல் 21ல இருக்கிற இந்த ஒரு வரியை நம்ம பார்க்கணும். ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா. இதோட அர்த்தம் என்னன்னா, ஒரு சட்டத்தை பாஸ் பண்ண பார்லிமெண்ட் சரியான ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிச்சான்னு மட்டும்தான் கோர்ட் பார்க்கும். உதாரணத்துக்கு, ஓட்டெடுப்பு கரெக்டா நடந்துச்சா, பிரசிடென்ட் சைன் பண்ணாரான்னு பார்க்கும். அந்த சட்டத்தோட உள்ள என்ன இருக்கு, அது நியாயமா இல்லையான்னு கேட்காது. ஆரம்பத்துல இது பார்லிமெண்ட்டுக்கு தான் எக்கோ பவர் கொடுத்தது. ஆனா இது அமெரிக்கா வேற, டியூ ப்ராசஸ் ஆஃப் லால இருந்து வேற. அங்க ப்ரொசீஜர் கரெக்டா இருந்தாலும் சட்டமே அநியாயமா இருந்தா கோர்ட் அதை கேன்சல் பண்ணிரும். ஒரு சிம்பிள் உதாரணம் சொல்றேன் கேளுங்க. ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் பை லான்றது ஒரு ரெசிபி புக்ல இருக்கிற ஸ்டெப்ஸை கரெக்டா ஃபாலோ பண்ணீங்களான்னு செக் பண்ற மாதிரி. ஆனா டியூ ப்ராசஸ் ஆஃப் லான்றது அப்படி செஞ்ச சாப்பாடு நல்லா இருக்கா, சாப்பிட முடியுமான்னு டேஸ்ட் பண்ணி பார்க்குற மாதிரி. முதல்ல இந்தியா முதல் வழியில தான் போச்சு. ஆனா போக போக நம்ம சுப்ரீம் கோர்ட் அந்த முதல் வழிக்குள்ளேயே நியாயம், நேர்மை எல்லாத்தையும் கொண்டு வந்து தன்னோட அதிகாரத்தை விரிவுபடுத்திக்கிச்சு. இது வரைக்கும் நம்ம கவர்மெண்ட்ற மெஷினோட பார்ட்ஸ் அது எப்படி வேலை செய்யுதுன்னு எல்லாம் பார்த்தோம். ஆனா எந்த மெஷின் ஓடுறதுக்கும் ஒரு பவர் வேணும் இல்லையா? நம்ம கான்ஸ்டிடியூஷனை இயக்குற அந்த பவர் என்ன? அதோட தத்துவங்கள் தான். வாங்க இப்போ அதோட ஆன்மாவை பத்தி பார்ப்போம். நம்ம கான்ஸ்டிடியூஷனோட இதயமே இந்த 3 விஷயம்தான். 1 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அதாவது நம்ம அடிப்படை உரிமைகள், சம உரிமை, பேச்சுரிமை மாதிரி. இது மீறப்பட்டா நாம நேரா கோர்ட்டுக்கு போகலாம். 2வது டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ், அதாவது அரசாங்கம் எப்படி ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்கணும்னு சொல்ற கைட்லைன். இதுக்காக கோர்ட்டுக்கு போக முடியாது, ஆனா இது ரொம்ப முக்கியம். 3வது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அதாவது ஒரு சிட்டிசனா நம்மளோட கடமைகள் என்னன்னு சொல்றது. இந்த 3ம் சேர்ந்து உரிமைகளுக்கும் கடமைகளுக்கும் நடுவுல ஒரு செம பேலன்ஸை உருவாக்குது. இது எல்லாத்துக்கும் மேல கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டின்னு ஒரு விஷயம் இருக்கு. இது சட்ட புத்தகத்துல நேரடியா எழுதப்படல, ஆனா இதுதான் நம்ம அரசியலமைப்போட ஸ்பிரிட். அதாவது சட்டத்துல இருக்கிற வார்த்தைகளை மட்டும் பார்க்காம அதோட உண்மையான நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்டு நடக்கிறது. டாக்டர் அம்பேத்கர் சொன்ன மாதிரி சண்டை போட்டுக்காம பேசி தீர்க்கிறது தான் இதோட அடிநாகம். இது வெறும் தத்துவம் மட்டும் இல்ல. இன்னைக்கு நம்ம சுப்ரீம் கோர்ட் இந்த கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டிய ஒரு பவர்ஃபுல் டூலா யூஸ் பண்றாங்க. பெரும்பான்மை மக்கள் நினைக்கிறாங்கன்றதுக்காகவோ இல்ல அரசாங்கம் ஒரு சட்டம் போடுதுன்றதுக்காகவோ ஒரு தனிநபரோட சுதந்திரத்தை பறிக்க முடியாதுன்னு சொல்ல இந்த கோட்பாடை தான் கோர்ட் யூஸ் பண்ணுது. பல முக்கியமான தீர்ப்புகள் இது அடிப்படையில தான் வந்திருக்கு. இதனால தான் நம்ம கான்ஸ்டிடியூஷன் இன்னைக்கும் உயிர்ப்போட இருக்கு. ஓகே, இவ்ளோ சூப்பரா இவ்ளோ பேலன்ஸோட உருவாக்குன இந்த சிஸ்டத்தை யாரு காப்பாத்துறது? ஒருவேளை பவர்ல இருக்கிறவங்களே தப்பு பண்ண என்ன பண்றது? நம்ம ஆளுங்க அதுக்கும் ஒரு வழி வச்சிருக்காங்க. சில இண்டிபெண்டன்ட் அமைப்புகளை உருவாக்கி அவங்களே இதுக்கு பாதுகாவலர்களா நியமிச்சிருக்காங்க. இந்த அமைப்புகளை தான் நம்ம ஜனநாயகத்தோட தூண்கள்னு சொல்லலாம். எலெக்ஷன் கமிஷன், சிஏஜி, யூபிஎஸ்சி மாதிரி அமைப்புகள். இவங்க யாரும் ஆளுங்க கட்சியோட கண்ட்ரோல்ல இருக்க மாட்டாங்க, சுதந்திரமா செயல்படுவாங்க. ஃப்ரீயா எலெக்ஷன் நடத்துறது, அரசாங்கத்தோட கணக்கை சரிபார்க்கறது, திறமையான ஆஃபீஸர்ஸை தேர்ந்தெடுக்கிறதுன்னு இவங்களோட வேலை பவர்ல இருக்கிறவங்கள செக் பண்றது தான். இவங்க தான் முக்கியமான செக்ஸ் அண்ட் பேலன்சஸ். 75 வருஷத்துக்கு மேல எத்தனையோ பிரச்சனைகள், புயல்களை தாண்டி இந்தியா இன்னைக்கும் ஒரு ஜனநாயக நாடா நிக்குதுன்னா அதுக்கு காரணம் நம்ம கான்ஸ்டிடியூஷன் தான். இதுக்கு பதில் அதோட சூப்பரான டிசைன்ல மட்டும் இல்ல, அது சொல்ற ஜனநாயகம், சமத்துவம், சுதந்திரம் மேல இந்த நாட்டு மக்கள் வச்சிருக்கிற நம்பிக்கையில தான் இருக்கு. அந்த நம்பிக்கையை காப்பாத்துறதும் நம்ம அரசியலமைப்போட ஆன்மாவை மதிக்கிறதும் நம்ம ஒவ்வொருத்தரோட கடமை. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?